ஹாய் டு ஆல். நம்ம டிஎன்டெட் 2026 அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இருக்குது இல்லையா? அது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே அனெக்சர் 1 கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து அது அப்ளை பண்ணும்போது அதுக்கு தேவையான கூட அட்டாச் பண்ண வேண்டிய கவரிங் லெட்டர், நீங்கள் கொடுக்க வேண்டிய ரெக்வஸ்ட் லெட்டர், எல்லாத்தினுடைய ஃபார்மேட் அது எப்படி எழுதணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேண்டிடேட் சிக்னேச்சருங்கிற இடத்துல நீங்கள் சைன் போட்டுருங்க. சைன் போட்டுட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஹெச்எம்மோ அல்லது கரஸ்பாண்டண்ட்டோ அல்லது பிரின்சிபலோ, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் கரஸ்பாண்டன்ட் அல்லது பிரின்சிபல்கிட்ட வாங்கணும். நீங்கள் பிடிஓ அல்லது செகண்டரி கிரேடோ இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஹெச்எம்கிட்ட வாங்கணும். நீங்கள் எலிமெண்ட்ரி ஹெச்எம்மாக இருக்கீங்கன்னா பிஓகிட்ட வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல சைன் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பிளேஸு என்ன டேட்டுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலுக்கான ஆஃபீஸ் சீல், ரவுண்ட் சீல் இருக்கும், அந்த இடத்துல சீல் வச்சுக்கணும். இங்கே ஹெச்எம்மோட சீலை வச்சுருங்க. அடுத்தது கவுண்டர் சைனுங்கிற இடத்துல தான் நீங்கள் டிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் சைன் வாங்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்களுடைய சீல் வச்சு இங்கே சைன் பண்ணி கொடுப்பாங்க. சரி, நீங்கள் இந்த சைன் வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கூட வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரு, ஹெச்எம் கொடுக்கக்கூடிய ஒரு கவரிங் லெட்டர், அதாவது முகப்பு கடிதம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட அட்டாச் பண்ணணும். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர். இதில் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இந்த ஃபார்மேட்டு ஃபஸ்ட்டு அனுப்புனர்னு போட்டு உங்களுடைய நேம், கேண்டிடேட் யாரோ அது உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க, அதாவது பிடி அசிஸ்டண்ட்டா, செகண்டரி கிரேட் டீச்சரா, நீங்கள் தமிழ்லேயே எழுதுறனா கூட எழுதுங்க, பட்டதாரி ஆசிரியரா, இடைநிலை ஆசிரியரா, என்ன பதவியில் இருக்கிறீங்க அப்படின்னு எழுதுங்க. உங்கள் ஸ்கூலோட பேர், நான் இங்கே ஜென்ரலாக அரசு மேல்நிலைப்பள்ளின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு உயர்நிலைப்பள்ளியாக இருக்கலாம், அல்லது நடுநிலைப்பள்ளியாக இருக்கலாம், ஆரம்ப பள்ளியாக கூட இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம். என்ன நேமோ அதை எழுதிட்டு இங்கே வந்து உங்கள் ஸ்கூல் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அந்த பிளேஸ் எழுதிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் எழுதிங்க. அடுத்து பெறுநர்னு போட்டுட்டு மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அவர்கள், மாவட்ட கல்வி அலுவலகம், நான் இங்கே திருப்பூர் டிஸ்ட்ரிக்டாக திருப்பூர்னு எழுதியிருக்கேன், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எழுதிக்கங்க. இந்த ரெக்வஸ்ட் லெட்டரை நம்ம வந்து டிஓக்கு தலைமை ஆசிரியர் வழியாக தான் அனுப்புகிறோம். ஸோ வழின்னு போட்டு தலைமை ஆசிரியர் அவர்கள், அரசு மேல்நிலைப்பள்ளி, உங்கள் ஸ்கூல் இருக்கக்கூடிய இடம், உங்கள் ஸ்கூல் நேம் எழுதி அதுக்குரிய பிளேஸ் எழுதிருங்க. அது கீழே கண்டென்ட் எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். பொருள் எழுதணும். பொருள் என்ன எழுதுகிறோன்னு பாருங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, 2 ரெண்டுமே எழுதுறீங்கன்னா தாள் 1 and 2ன்னு போடுங்க. இல்லை ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா எது எழுதுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. விண்ணப்பிக்க பணிச்சான்று, இதுதான் சர்வீஸ் சர்டிஃபிகேட், வேண்டுதல் சார்பு, இதை வந்து பொருள் எழுதிட்டு நான் திருப்பூர் மாவட்டம், எந்த உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இடத்தோட பிளேஸ் என்னவோ அதை எழுதி எங்கள் ஸ்கூல் நேம் எழுதிக்கிங்க. அரசு உயர்நிலைப்பள்ளியா, அரசு மேல்நிலைப்பள்ளியா, அல்லது நடுநிலைப்பள்ளியா அப்படிங்கிறத எழுதி நீங்கள் பட்டதாரி ஆசிரியரா அல்லது இடைநிலை ஆசிரியரா என்னவோ இங்கே எழுதிட்டு உங்கள் சப்ஜெக்டே எழுதிக்கிங்க. ஆக பணியாற்றி வருகிறேன். உங்களுடைய பணி நியமன நாள் என்ன, நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆனீங்களோ அந்த டேட் எழுதி முற்பகலா பிற்பகலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கங்க. நான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஜூலை 2026 நடத்தப்பட உள்ள தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 தாள் 1 2 நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன 1/2/2026, டேட் வந்து 13/2/2026 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சு. அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். எழுத விண்ணப்பிக்க பணி சான்று வழங்கி உதவுமாறு தங்களை பணியுடன் வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிட்டு இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நீங்கள் சைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இடம்னு போட்டு இங்கே நீங்கள் எந்த பிளேஸ், உங்கள் ஸ்கூல் இருக்கக்கூடிய பிளேஸு, நீங்கள் என்ன டேட்டில் இந்த ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட்டை போட்டுருங்க. இது கூட நம்ம என்ன இணைக்க போகிறோம்னா பணிச்சான்றினுடைய படிவம், அப்படியே ஒரு அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்ம் பார்த்து இல்லையா, அது வந்து 2 காப்பீஸ் வைக்க போகிறோம். கூட உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக இதை போட்டிருக்குறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய, அதாவது யார் கேண்டிடேட்டோ அவங்க கொடுக்க வேண்டிய ரெக்வஸ்ட் லெட்டர். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பரிந்துரை பண்ணி, அதாவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வந்து இந்த பணி சான்று கொடுத்துருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பரிந்துரை கடிதம். ஸோ அது எப்படி எழுதணும்னு பாருங்கள். அனுப்புனர்னு போட்டு உங்கள் ஹெட்மாஸ்டர்னுடைய நேமு வித் குவாலிஃபிகேஷன், அவங்க என்ன குவாலிஃபிகேஷனோ அதோட இங்கே நேம் எழுதிக்கிங்க. அவங்க தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, இங்கே உங்கள் ஸ்கூல் இருக்கக்கூடிய பிளேஸு, என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை இங்கே எழுதிக்கிங்க. இந்த லெட்ரு இப்படி தான் எழுதணும், ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேட்டல் இருக்காங்க. ஸோ பெறுநர்னு போட்டுட்டு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள், அவங்க இடைநிலை, மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் திருப்பூர் நோட்டு, நீங்கள் திருப்பூருடைய அட்ரஸ் எழுதியிருக்கேன், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த அட்ரஸ் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் நாக்காயன்னு போட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த லெட்டர் அனுப்புறதுக்காக ஒரு நாக்காயன் போடுவாங்க, அந்த நாக்காயன் என்னங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். டேட்டு என்ன டேட்டு
டேட்டில் நீங்கள் இந்த லெட்டர் ரெடி பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, ஹெச்எம்கிட்ட சைன் வாங்குவீங்க இல்லையா அந்த டேட்டு. அடுத்தது இந்த இடத்துல ஐயா அல்லது அம்மையின்னு போட்டுட்டு பொருள் என்ன அப்படின்னா TN 2026 பேப்பர் 1 and 2 நீங்கள் என்ன எழுதுறீங்களோ 1 or 2 அது என்ன மென்ஷன் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஜூலை 2026. இந்த இடத்துல திரும்ப உங்களுடைய நேம், கேண்டிடேட் நேம் என்னவோ அதை இங்கே எழுதிக்கங்க. நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க, அதாவது பட்டதாரி ஆசிரியராக இருக்கீங்களா, என்ன பதவின்னு எழுதிக்கங்க. உங்களுடைய சப்ஜெக்டையும் எழுதிட்டு பணிச்சான்றில் மேலொப்பம் செய்து தர கோருதல் சார்பு அப்படின்னு எழுதிக்கங்க. பொருளில் பார்வை வந்து என்னென்னா நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதை அட்டாச் பண்ணுறங்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட ஆசிரியரின் விண்ணப்பம்னு எழுதிக்கணும். இப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக அல்லது பட்டதாரி ஆசிரியராக, இந்த இடத்துல நீங்கள் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல மாற்றிக்கங்க. ஆசிரியராக பணியாற்றும் உங்களுடைய நேமு என்பார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஜூலை 2026 நடத்தப்பட உள்ள தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 தாள் 2 அல்லது 1 அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. தேர்வெழுத விண்ணப்பிக்க மேலொப்பமிடப்பட்ட பணிசான்று தேவைப்படுவதால் அன்னாருக்கு பணிசான்று வழங்கிட பரிந்துரை செய்து விண்ணப்பம் பணிந்தனுப்பப்படுகிறது அப்படின்னு யார் கொடுக்குறாங்கன்னா ஹெச்எம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அதனால் தலைமை ஆசிரியர் கையொப்பம்னு போட்டு இந்த இடத்துல ஹெச்எம் சைன் வாங்கி ஹெச்எம்னுடைய சீல் இங்கே வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இணைப்புன்னு போட்டு இதே மாதிரி நம்மளுடைய விண்ணப்ப கடிதம் இணைக்கிறோம். அனெக்சர் 1ங்கிறது என்ன, நம்ம அந்த பணி சான்றினுடைய விண்ணப்பம் தான், அதையே 2 காப்பீஸ் இணைக்கிறோம். ஸோ இதையும் வந்து கூட அட்டாச் பண்ணிக்கணும். இது எல்லாமே இணைச்சிடறோம். இது கூட வேறு எக்ஸ்ட்ராவாக என்னென்னவெல்லாம் இணைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்எம்னுடைய கவரிங் லெட்டர் வைக்கிறோம், நம்மளுடைய ரெக்வஸ்ட் லெட்டர் வைக்கிறோம், ஃபில் பண்ணனா அந்த பணி சான்றினுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்ம் வச்சிடறோம். இது கூட சிலதில் இது மட்டுமே போதுன்னு சில டிஓ ஆஃபீஸில் சொல்கிறாங்க. சில டிஸ்ட்ரிக்டினுடைய டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து சில டீட்டெயில் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்று. இதில் என்னவெல்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதில் பாருங்களேன், தலைமை ஆசிரியருடைய முகப்பு கடிதம், அதுதான் கவரிங் லெட்டர். அது இல்லாமல் ஆசிரியரோட விண்ணப்ப கடிதம், அது ஒரு ஃபார்மேட் பார்த்து இல்லையா அது இல்லாமல் நம்ம பணிசான்று படிவம், நம்ம பூர்த்தி செய்யப்பட்ட படிவம், இதில் தலைமை ஆசிரியர் கையொப்பமும் இருக்கணும், ஆசிரியர் கையொப்பமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கல்வி சான்றுகளோட நகலும் உண்மைத்தன்மை அறிக்கை நகலும் வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன யூஜி பிஎட்டாக இருந்தால் யூஜியோட சர்டிஃபிகேட்டு, பிஎடோட சர்டிஃபிகேட்டு, அது ரெண்டுக்கும் நீங்கள் வாங்கின ஜென்யூனஸ்னுடைய டீட்டெயிலு, இது எல்லாமே, அதாவது இது எல்லாமே நம்ம எஸ்ஆரில் எழுதியிருப்போம். அதை நீங்கள் அந்த பேஜை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் இணைச்சிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய எஸ்ஆர் இருக்கு இல்லையா, பணிப்பதிவேடு இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபஸ்ட்டு பேஜினுடைய ஜெராக்ஸ் வைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பணியில் எப்போ சேர்ந்துருப்பீங்க, பணி நியமனம், இந்த விவரமெல்லாம் நம்ம பணிப்பதிவேட்டில் எழுதியிருப்போம், அதாவது எஸ்ஆரில் எழுதியிருப்போம். அந்த பேஜையும் அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ரெகுலரைசேஷன் ஆனது, அதே இல்லை நீங்கள் கன்சால்டேட்டட் பேல அப்பாயின்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் முறையான நியமனம் ஆகியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமான ஆணை வந்து எஸ்ஆரில் ரெஜிஸ்டர் பண்ணின பேஜோட நகல், தற்போது பணியில் சேர்ந்த விவரம் பணிப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட அந்த பேஜோட ஜெராக்ஸு, ஒழுங்கு நடவடிக்கையோ அல்லது குற்ற நடவடிக்கையோ எதுவும் நிலுவையில் இல்லை அப்படிங்கிறதுக்கான தலைமை ஆசிரியர் சான்று, இது எல்லாத்தையுமே வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இத்தனையும் கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எதுக்கு வந்து இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஆர் எல்லாமே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்குரிய சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ அதை ஜெராக்ஸ் போட்டு என்ன பண்ணிக்கிங்கன்னா வந்து அட்டஸ்டட் வாங்கி வச்சுங்க. நீங்கள் அது போக எக்ஸ்ட்ராவாக இணைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்னுடைய ஃபஸ்ட்டு பேஜு உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் அதனுடைய ஜென்யூனஸும் எந்தெந்த பேஜில் எழுதியிருக்காங்களோ அதையெல்லாம் வந்து ஜெராக்ஸ் போட்டு அட்டஸ்டட் வாங்கி இணைச்சிட்டிங்கன்னா கூட போதும். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, எஸ்ஆர் இதெல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இந்த கவரிங் லெட்டர், உங்களுடைய ரெக்வஸ்ட் லெட்டர், அது இல்லாமல் வந்து இந்த அனெக்சர் 1 இருக்குது இல்லையா, அதை 2 காப்பீஸ் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே 2 செட் ரெடி பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கிங்க. அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கினீங்களே நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க அதில் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுற மாதிரி வாங்கிங்க அந்த ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் கூட வந்து உங்களுடைய ஐடி கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறீங்கிறதுக்காக ஒரு ஐடி கார்டுனுடைய ஜெராக்ஸ் கூட எடுத்து கூட அட்டாச் பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஆல் த வெரி பெஸ்ட்.